ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவசியம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சந்திக்கிற 2 பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம முன்னோர்கள் முன்னாடியே நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தாங்க இது. சில பேருக்குலாம் இதுக்குள்ள நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாதவங்க இதை செய்யாமல் இருக்கிறது தாங்க ரொம்பவே நல்லது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்ம முழு மனசோட நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா தான் அதனோட முழு பலனுமே நமக்கு வந்துட்டு கிடைக்குங்க. அந்த மாதிரி நமக்கு தீராத நோய்கள் இருக்கு, பண கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க 2 விஷயம் பண்ணுங்க. இந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனசுல முதல்ல ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. எப்பயுமே நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப காசு செலவு பண்ணி அப்படியே எங்கேயும் வளர்த்து ஐயர் கூப்பிட்டு அப்படியே பெரிய பெரிய பரிகாரங்கள் செஞ்சாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த எண்ணத்தை மாத்துங்க. நான் முதல்ல சொன்னதையே தான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். மனசார ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா தான் அதனோட பலன் நமக்கு முழுசா கிடைக்கும். அதே மாதிரி தாங்க ஒரு 10 ரூபா செலவு பண்ணி நீங்க ஒரு தீபம் ஏத்துங்க. தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் மனசுல நினைச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறணும், நமக்கு அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், பண வரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில பாத்தீங்கன்னா முகூர்த்த வேலையில நீங்க தீபம் ஏத்துனீங்கன்னாக்கா அதனோட முழு பலனை உங்களுக்கு கிடைக்கும். முகூர்த்த ஓரைகள் கண்டுபிடிச்சி அதுக்கான தீபம் ஏத்தணும் அப்படின்னாக்கா அதனோட பலன் ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல தீராத நோய் இருக்கு, கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தீபத்தை பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல ஏற்றணுங்க. அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு விளக்கேற்றி நம்ம பரிகாரம் பண்ணோம், பூஜை பண்ணோம் அப்படின்னாக்கா அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். இதில் நான் உங்களுக்கு வெற்றிலை தீபம் ஏன் ஏற்ற சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாதா தீபத்தை விட வெற்றிலை என்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காரியம் நினச்சி செய்கிறோமோ அந்த வெற்றியை கொடுக்குற அந்த சக்தி பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் இருக்குது. அதனால தான் வெற்றிலை தீபம் காலையில் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றாப்புல பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் வெற்றிலை தீபம் 6 தீபம் ஏற்றுங்க. ஈவினிங் வெற்றிலை தீபம் 6 தீபம் அதே காலையில் ஏற்றுனா அதே விளக்குலையும் நீங்கள் திருப்பி ஏற்றிக்கலாங்க. 2 வேளை பூஜை செஞ்சாலும் போகிறோம். ஒரு வேளை பூஜை செஞ்சால் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் காலையில் மட்டும் ஏற்றினாலும் ஓகே. இந்த 2 விஷயத்தை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசார நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி விளக்கு ஏற்றுங்க. உங்கள் குலதெய்வத்தையும் மனசில் வச்சு விளக்கு ஏற்றுங்க. அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. எப்பயுமே எந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னாங்க நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த காரியம் நல்லபடியாக முடியும். நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னாங்கன்னா அன்னைக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 நாள் தீபம் ஏற்றுறேன், 7 நாள் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு அதை எவ்வளோ தடங்கள் வந்தாலும் தாண்டி அதை முடிச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கான பலன் உங்களுக்கு 100% கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நிறைய பூஜைகள் இருக்குங்க. அஷ்டலக்ஷ்மி பூஜை, வைபவலக்ஷ்மி பூஜை, மகாலட்சுமி பூஜைன்ட்டு எல்லா பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்